ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் பேனா வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாகவே ஃப்ளோட்டிங் பேனாவை யூஸ் பண்ணி வரையக்கூடிய டிராயிங் எல்லாம் ஃப்ளோட் ஆகுமா அப்படின்ற என் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். சேம் டைம் நம்மளும் இந்த மாதிரி வரைஞ்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிராயிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற க்யூரியாசிட்டியும் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இந்த ஃப்ளோட்டிங் பேனா எவ்வளோ காஸ்ட் இருக்கோ அப்படின்ற எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லாததுனால நான் இதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஒன் டே அமேசானை சர்ச் பண்ணிவிட்டு வரும்போது அதில் இந்த ஃப்ளோட்டிங் பேனா எனக்கு காமிச்சது. ப்ரைஸும் பிலோ 200 விலை இருந்ததா. ஸோ நம்மளும் இதை ஆர்டர் பண்ணி பார்ப்போமே, எப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ பிலோ 200 இருக்கிறதுனால சக்ஸஸ் ஆனிச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு க்ராஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த ஃப்ளோட்டிங் பேனாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இங்கே நான் ட்ரையல் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்து வரைஞ்சது ஹார்ட் தான். ஏன் ஹார்ட் வரைஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ரீசன் இல்லைங்க. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ட்ராயிங். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரையல் அட்டம்ப்டை ஹார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஹார்ட்டை வந்துட்டு நான் வரைஞ்சேன். ஸோ வழக்கம் போல் ஹார்ட்டை வந்துட்டு நான் அந்த ஸ்பூனில் தான் எல்லோரும் வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒயிட் கலர் பேஸ், ஒயிட் கலர் ஸ்பூன். ஏன் ஒயிட் கலர் அப்படின்னா, அப்போ தான் வீடியோவில் நல்ல கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்றதுனால இதை எடுத்துட்டேன். ஸோ ஹார்ட்டை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை நான் இப்போ டிப் பண்ண போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்த வீடியோஸ்லலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் அதை வாட்டரில் மெர்ஜ் பண்ணி எடுத்துட்டாங்க. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் அது வாட்டரில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சது. பட் நானும் நிறையா அட்டெம்ப்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. உள்ளாரெல்லாம் 4-5 டைம் டிப் பண்ணி எடுத்து பார்த்தேன். நோ யூஸ். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியா இல்லை. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் இந்த கார்னரை மட்டும் லைட்டாக நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நோ யூஸ். ஸோ ஐ திங்க் இந்த பேனா ஒர்க் ஆகலை, இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ தூக்கி போட்டுட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ஒரு வீடியோவை பார்த்தேன். திரும்ப ஹார்ட்டை நான் வரைஞ்சேன். இந்த டைம் ரெட்டு வேண்டாம், நமக்கு ராசி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஆரஞ்சுக்குள்ளார வந்துட்டேன். ஸோ ஆரஞ்சுலேயும் ஒரு ஹார்ட்டை வந்துட்டு நான் வரைஞ்சேன். பட்டு ஹார்ட்டு வரைஞ்சி நான் பார்த்த வீடியோவில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஹார்ட்டுக்கு மேலே ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி இந்த அவுட்லைனால் தான் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி க்ரீன் கலரில் ஒரு அவுட்லைனும் கொடுத்து சேம் ப்ராசஸில் டிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. பட்டு எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் டைமும் நம்மளினுடைய அட்டெம்ப்ட் க்ளோஸ் தான். ஸோ பேனா வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ நானே வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டேன். ஸோ தேர்ட் அட்டெம்ப்ட் நம்ம எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக இந்த டைம் நான் என்ன பண்ணேன், நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, அதுக்கு நேர் மேலே வந்துட்டு ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. நான் பார்த்த ஒரு வீடியோவில் மாய்ஸ்சரோடு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைம் திரும்ப அதே ப்ராசஸ் ட்ரை பண்ணேன். பட் அங்கே பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக வந்துட்டு வந்துச்சு. பட்டு அது எனக்கு சரியாக வரலை. ஸோ கையால் எடுத்தேன், கையில் ஒட்டிக்கிச்சு. திரும்ப நான் அதை வந்துட்டு ஸ்பூனாலே ட்ரை பண்ணேன், ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்த அட்டெம்ப்ட்டும் வந்துட்டு ஃபெயிலியர். ஸோ இன்னும் நமக்கு நிறைய பொறுமை வேணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அகெயின் ரெட்டுக்குள்ளாரையே போயிட்டேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தேர்ட் அட்டெம்ப்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப பொறுமையாக முன்னைய விட நான் ஸ்லோவாக இந்த அட்டெம்ப்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஃபைனலி த ஹார்ட் இஸ் ஃப்ளோட்டட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பிலோ 200 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் வாங்கி கொடுங்க. ரியலி இட்ஸ் எ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். நன்றி.